ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. சிவன் உருவமற்றவர் மற்றும் வடிவமும் கொண்டவர் என்பதால் உருவமற்ற தன்மையை உணர்த்தவும் அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதை குறிக்கவும் அருவமாக பூஜை செய்கிறோம். இந்த வடிவமற்ற பூஜை அவரை உருவ வழிபாட்டின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்திலும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாக உணர்வதற்கு உதவுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். உருவாய் அருவாய், உருவமாகவும் இருக்கான் அருவமாகவும் இருக்கான். இப்போ ஒரு கோயிலில் சிவனை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுது அது சிவன் தானே. ஒரு லிங்கத்தில் பார்க்குறீங்க, அதுவும் உங்களுக்கு சிவன் தான் தெரியுது. அப்போது அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. அது என்ன? இயல்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதிசிவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் வள்ளலார் சொல்லுகிற எல்லா உயிரும் என் உயிராயின அப்படின்றது. அப்போது ஈஸ்வர சர்வபூதானாம்ங்கிற நேரம் தான் ஹையஸ்ட் லெவல். அதுக்கு முன்னாடி உருவம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை நடவண்டி வச்சுக்கிட்டு கற்றுக்குது. இன்றைக்கி நீங்கள் நடவண்டி எல்லாமே இருக்கீங்க. அதனால் ஒரு ஆரம்ப நிலை படிநிலை சாதகனுக்கு உருவமெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு மேலே மைண்டுக்குள்ளேயே அந்த ஃபார்மை கொண்டு வரக்கூடியவனுக்கு, இல்லை ஒரு ஃபார்ம்லெஸ்ஸுக்கு போகக்கூடியவனுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆனானப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை மறக்க முடியலன்னு அவருடைய குரு தோத்தாபுரிக்கிட்ட சொல்கிறாரு. இன்னும் நீ உயரமாக போகணுன்னா இந்த உருவத்தை விடணும்னு சொல்லி ஒரு கண்ணாடி சில்லை எடுத்து இந்த இடத்துல குத்தி இங்கே 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 கான்சன்ட்ரேட் பண்ணுன்றார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணருக்கு இந்த உருவம் இல்லாத ஒரு உபாசனா மார்க்கம் வருது. இவருக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா தோத்தாபுரி மகான் இல்லையா, அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. சரி, இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி அப்படின்னு ஒரு நாள் 4 மணிக்கு தட்சிணேஸ்வரில் இருக்கிற கங்கையில் முழுகி செத்து போகலாம், இந்த உடம்பை விட்டுடலாம், வேறு உடம்பு கூடு விட்டு கூடுப்பாயலான்ட்டு போகிறாரு. அவர் நடக்க கங்கை அப்படியே பிரிஞ்சிக்கினே போகுது. இவருக்கு வழி போயிட்டு பார்த்தா பூமிக்கு ஆகாச நடுவில் காளி ஆன்னு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. இவர் திரும்பி வந்து ராமகிருஷ்ணன் சொன்னாராம், உன் காளியை நான் பார்த்தேன், அவள் கூட உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ அவங்கவுங்களுடைய அனுபவம், அவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அதனால் நீங்கள் எந்த மார்க்கத்தை வேணாலையும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஃபார் யூ டு க்ரோ ஆன் யுவர் ஓன். இது கட்டி கொடுத்த சாப்பாடு உதவாது, ஊசி போடும். நீயா சொந்தமாக சமைக்கிற வித்தை கற்றுக்கோ. அதனால் யூ ட்ரை, யூ எக்ஸ்பெரிமெண்ட். காட் இஸ் அல்டிமேட் ட்ரூத். ஸோ ஒரு சாதாரண உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளுக்கும் மேலான ஒரு உண்மை, அது அல்டிமேட்டுன்ற இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். கவலைப்பட வேண்டும். அதுதான் வாசித்து காணோனாதது எழுதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் சாமி தான் இருக்கார். புகின் அழகு இல்லை, இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். கிளக்க வேண்டாம், நான் கிளறி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு அர்த்தம். சந்நியாச யோகம் என்பது வேத ஜோதிடத்தில் ஒரு கிரக அமைப்பாகும். இது ஒரு நபர் உலக வாழ்க்கையை துறந்து ஆன்மீக வாழ்க்கையை அல்லது துறவரத்தை மேற்கொள்வதை குறிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் அல்லது வீட்டில் இணைந்திருப்பதன் மூலம் இந்த யோகம் உருவாகிறது. இந்த யோகம் உள்ளவர்கள் துறவரம் அல்லது தனிமையான வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். நிறைய பேர் துறவரம்ன்றது இந்த ஆர்எஸ் மனோகர் ட்ராமாவில் வர்ற மாதிரி ஜடாமுடி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, கையில் வாத்து வாட்டர் குச்சி வச்சுக்கிட்டு, ருத்ராட்ச மாலைகள்லாம் போட்டுன்னு, காவி கட்டிக்கின்னு அப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அதில் துறவரம். துறவரம் என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை. எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு. அதுதான் நிர்வாணம். நிர்வாணம்னா துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் ஹையஸ்ட். சந்நியாசம் என்பது ஒரு பிளாங்க் மைண்ட், டோட்டல் எண்ணங்களே இல்லாத நிர்வாணம். அது நீ எப்படி வேணால் இருக்கலாம். துணி போட்டுக்கிட்டு இருக்கலாம், துணி போடாமல் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சன்னியாசி மாதிரி ஒரு திகம்பர வாழ்க்கையில் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். தி ஸ்டைல் டசன்ட் மேட்டர். த கண்டென்ட் இஸ் மெட்டீரியல். உள்ளுக்குள்ளே நீ என்னவா இருக்கேன்னு.
இப்போ என்னை பற்றி ஓலையில் வரும். இந்த மாதிரி உள்ளத்தில் ஆண்டி கோலம் பூண்ட மகான்னு வரும். படி, நான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வாட்ச் கட்டினுக்கிறேன், என்னை பற்றி ஓலையிலே வருது. இவர் உள்ளத்துக்குள்ளே ஆண்டி கோலத்தில் இருக்காருன்ட்டு. நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சாக்கா நானும் காவி கட்டின்னு வரலாமே, நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். உண்டான மாலவனோடு மருகனாகி உண்மையாக ஆண்டிக்கோலம் பூண்ட சீடா பூண்டிடவே போகரின் நவ ஆலமத்தை பிரபஞ்ச. பெருமாளாவும் நீயே இருக்க, முருகராகவும் நீயே இருக்க. மாலவனோடு மருகனாகினா ரெண்டுமே நீ தான். உள்ளத்தில் ஆண்டி கோலம் பூண்ட சீடா, உள்ளத்துக்குள்ளே நீ ஆண்டியாக இருக்கிற. பிரபஞ்ச தத்துவத்தை அடக்கி நீயும் உண்மையுடன் சபரிபீட நாயகனும் நீயே. மாதிரி எல்லா கோயில்லையும் உட்காந்துருக்கிற சாமியை நீ பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். சபரிமலையில் உட்காந்துக்கிறது நீ தான். அந்த மாதிரி எல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போ உள்ளத்தில் ஆண்டி கோலம் பூண்ட சீடா என்னன்னா, வெளியில் என்ன வேஷம் கட்டினா என்ன, உள்ளுக்குள்ளோ எந்த ஒரு எண்ணங்களும் ஆசா பாசங்களும் இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு தடவை சஷ்டிக்கு நான் விரதம் இருந்தபோது திருவண்ணாமலைக்கு போனேன். அப்போ விசிறி சாமியார் சொன்னார், யூ ஹாவ் டு கோ டு ரத்னகிரி இமீடியட்லி, தட் சாமி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. நான் திருவண்ணாமலேருந்து ரத்னகிரி வந்தேன். வந்த உடனே சாமி ஒரு சீட்டு எழுதி பழனி கௌபீனம் அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்தாரு. பழனிக்கு போய் அங்கே பழனி ஆண்டவன்கிட்ட கௌபீனம்னா கோமணம் வாங்குறது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த பண்டார இதில் வந்தவங்க, ஆண்டி கோலத்தில் வந்தவங்க, பழனி ஆண்டவன் வழியில் வந்தவங்க. அதனால் நான் பழனிக்கு போய் அந்த சீட்டை அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்தேன். கொடுக்க கூட இல்லை, சீட்டை கூட நான் கொடுக்கல, போனேன். அப்போது அந்த அபிஷேகம் ஆன உடனே ஒரு தாம்பாளத்தில் ஒரு ரோஜா மாலை, முருகனுக்கு சாத்தி அபிஷேகம் பண்ண கோமணம், அதுக்கப்புறம் சந்தனம், விபூதி, பழம் எல்லாத்தையும் வச்சு அந்த ஐயர் கொடுத்தாரு. அப்போ இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து உத்தரவாகுது, ரத்னகிரி சாமி பழனி கம்பெனி எது கொடுக்குறாரு, நம்ம சும்மா போய் உட்காந்துக்கிறோம், நம்மக்கிட்ட அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே எடுத்துன்னுட்டு நான் வந்தேன். ரத்னகிரியில் காலையில் ஒரு 5 மணி இருக்கும். சாமி எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வந்தவுடனே அவர் ஒரு குகை வச்சுருக்கார். அவருடைய ரூமுக்கு கீழே ஒரு 4 படி இறங்கி இப்படி போனால் ஒரு குகை இருக்குது. அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நான் ஒரு தடவை தான் அங்கே போயிருக்கேன். நீயும் உள்ளே கூட்டின்னு போனார். போயிட்டு நீ உலகம் பூரா போகணும், உனக்கு தீட்சை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, அதனால நாங்கள் கொடுத்துட்டோம், நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, இந்த இது கோமணம் இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும்னு அங்கேயே வச்சிட்டார். அவர் பூஜை பண்ணுற தியான கோகையில் வச்சிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அது அங்கே தான் இருக்குது. அதனால் அந்த முறைப்படி நானும் தீட்சை வாங்கினால்தான். ஆனால் they have exempted me because I have to be with the masses and I was traveling hectically all over the world. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழியில் கிடைக்கும். எனக்கு ஒன்றுக்கு மேலாக தீட்சைகள் கிடைக்கும். நாங்கள் அந்த மாதிரி கிடைச்சது, பல வகையில் எனக்கு தீட்சை கிடைச்சது. நான் தான் சொல்லியிருக்கேன். சாந்தானந்த சாமி சொன்னார், நீங்கள் மகாராணியாக அனுகிரகம் பண்ணுற நிலையில் இருக்கே, எதுக்காக இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்ற அழுவுறேன் அப்படின்னார். முருகனை விட்டுருங்கோ, பராசக்தியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீங்கோ அப்படின்னாரு. இது ஒரு இதுக்காக. திருவண்ணாமலையில் சாமி இருக்கார். நான் 48 நாள் விரதம் இருந்தேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 48ஆவது நாள் என்னை கைப்பிடிச்சி எதுன்னு அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் சுற்றிட்டு வர்றாரு. லைட்லாம் ஆஃப் ஆகுது. இந்த லைட்டை விடு, மேலே பாரு ஜோதின்றாரு. அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் வருது. வந்த உடனே ஒரு ஆள் வரான். சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்றான். ஸ்வீட் சாப்பிட்றியா அப்படின்னு. கொடுப்பா அப்படின்னு வாங்கிக்கிறாரு. எங்கிட்ட சொல்கிறார், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட். அண்ணாமலையார் உன்னுடைய விரதத்தை முடிச்சிக்க சொல்கிறாரு, சென் ஸ்வீட் காரம் அப்படின்றார். ஒரு ஏழை பொம்பளை வரா, சாமி ரசம் சாப்பிட்றியா அப்படின்னு. அவருடைய இந்த திருவோட்டில் அதை வாங்கி நல்லா பிசைஞ்சு என்னை எதிரில் உட்கார சொல்லி என் கையில் வச்சுன்னே வர்றாரு. இப்படியே சாப்பிட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு குடிச்சிடு அப்படிங்கிறாரு. இது நான் 48 நாள் விரதம் இருந்தது திருவண்ணாமலையே மலை சுற்றிக்கிட்டு உட்காந்துருந்ததுக்கு, அண்ணாமலையாரையும் நம்பிட்டு உட்காந்துருந்ததுக்காக. அந்த நேரத்தில் அண்ணாமலையாருடைய 40 வருஷ தவத்தை யார் வச்சுருக்காரோ அவர்கிட்ட இருக்கிற தவத்தை எனக்கு வாங்கி கொடுக்குறாரு, சாமி வாங்கி கொடுக்குறாரு. இது இன்னொரு விதம். அதுக்கப்புறம் ஒரு தடவை அவரே சொன்னார், யூ ஹவ் டு கோ டு புட்டபர்த்தி அப்படின்னாரு. புட்டபர்த்தி போனேன். 9 நாள் இருந்தேன். மகாசிவராத்திரி. சத்ய சாய்பாபா என்ன உலகமெல்லாம் கூட்டின்னு போய் அவரை யாரெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அதெல்லாம் காட்டிட்டு பூமிக்கு வந்து வரேன்னு நடவலேக்க போத்துனான்றார். நடக்க முடியல, கால் வீங்கிடுச்சு அப்படின்னார். இது இன்னொரு அனுபவம்.
இந்த மாதிரி எத்தனையோ விதமான தீட்சைகள் எனக்கு கிடச்சிருக்கு. கோடிசாமி இது கிடச்சிருக்கு. அண்ட் கோடிசாமி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டார், நான் அங்கே தான் போக போகிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்கன்ட்டார். இப்படி அவருடைய படத்தை கொண்டாந்து பெரிய விழா நடத்தி உலகத்தந்தை கோடி மகான் படத்திறப்பு விழான்னு ஆரம்பித்தோம். ஸோ அவருடைய எனர்ஜி வந்தது. இப்படி விதவிதமான அனுபவங்கள், அனுகிரகங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஒரு அவியல் மாதிரி ஆகிட்டோம். வெறும் வெண்டைக்காய் பொரியல், வெறும் பூசணிக்காய் கூட்டு இல்லது, இதெல்லாம் சேர்ந்தது. அதனால் அவியல். ஸோ சிவசங்கர் பாபா ஒரு அவியல். கேரளாவில் 700 வருஷம் உயிரோடு இருந்தார் சிவபிரபாகர சித்தியோகி. அவரை நான் பார்க்க போகிற போது அவரை பார்த்துக்கிற ஒரு கேரளா அம்மா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? சப்பாத்தின்றது வீட்டு குரு பகவான், அவியல்னால் எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்றா சேர்ந்தது. இப்படியெல்லாம் இருக்குது ஆன்மீகத்தில். நீ நிஜமாக தேடினா உனக்கு கிடைக்கும். தேடுவது உண்மை, என்னில் உண்மையில் அது கிடைக்கும். நீ தேடணும், அப்போ உனக்கு கிடைக்கும். ஒரு மகான் கையை கழுவிட்டான்னா அவன் பவர் உனக்கு கொடுத்துட்டான்னு அர்த்தம். இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள், எத்தனையோ மகான்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம வாங்கியிருக்கோம். நிறைய மகான்கள்கிட்ட அவங்களுடைய பவரெல்லாம் வாங்கியிருக்கோம். அவ்வளோ என்ன, இப்போது ஒரு லாஸ்ட் இயர் ஒரு சாமியார் இங்கேருந்து வந்தார், திருவண்ணாமலை டெய்லி மலை சுற்றுற ஒரு சாமியார். அந்த 4 வரி வரைக்கும் படி அவர் ஒரு கோயிலெல்லாம் கட்டி இங்கே எங்கேயோ இருக்கார், இதுக்கிட்ட விழுப்புரத்தில் இருக்கார். அவர் சொல்கிறார் பாரு, அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேற்றிட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர்ற எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். அங்க உங்களுக்கு என்று இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். மாதிரி எவ்வளவோ மகான்கள்
எல்லாருமே ஒரே மாதிரி விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது இல்லையா? இப்போ நான் கோயிலில் உட்காந்துருக்கேன், இந்த நிமிஷத்தில் நீ சாப்பிட்டியான்னு பார்க்குறேன், நீ உனக்கு பிரசாதம் கொடுத்தாங்களான்னு பார்க்குறேன், என்ன இருக்கோ எல்லாம் ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்னு பார்க்குறேன், இவ்வளோ தான். ஸோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலை என்ன இருக்கோ அதை ஒழுங்காக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். எனக்குன்னு ஒரு லைஃப்பும் இல்லை, எனக்குன்னு ஒரு பிளானிங்கும் கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி பிளான். அடுத்த 1 hour கழித்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் ஃப்ளோ வித் டைம். அந்த நிமிஷத்துக்கு ஐ ரைஸ் டு த அக்கேஷன்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐ ஹவ் நோ பிளான், ஐ ஹவ் நோ அட்டாச்மெண்ட்ஸ், ஐ ஹவ் நோ பந்தம் பாசம் எதுவும் கிடையாது. மை டியூட்டி இஸ் டு லவ், கேர், ஷேர். தட் ஐ டூ ஆல் த 24/7 hours. காரிய சித்தி மாலை என்பது காசிப முனிவரால் இயற்றப்பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியாரால் மொழிபெயர்க்கப்பட்ட விநாயகரை குறித்து போற்றும் ஒரு துதி அல்லது மந்திர நூலாகும். இதை உச்சரிப்பதன் மூலம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், தடைகள் நீங்கும், மன நிம்மதி ஏற்படும் என நம்பப்படுகிறது. இதை பற்றி விளக்கவும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். அவ்வளோதான். அப்போ நீ மந்திரம் சொன்னால் என்ன, சொல்லாக்கிட்டீன்னா அங்கே எங்கே சுற்றி மூக்க பிடிச்சின்னு கரடிக்கு போட்டியா தாடி வளர்த்துன்னு சுற்றினா என்ன, சுத்தாக்கிட்டே என்ன, அதெல்லாம் மெட்டீரியல். மனதுக்கண் மாசு இளனாதல் அனைத்தரனாகுல நேர்வர். மனசில் எந்த கல்மிஷமும் களங்கமும் இல்லாமல் வர்த்திருந்தால் உலகத்தில் எல்லா தர்மங்களையும் விட அதுதான் பெருசு அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் என்ன பண்ணணும்? மனசை ஒரு சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னு ஒரு தாய்மார். அது மாதிரி நீ என்ன பண்ணால் என்ன, அக்கல்ட்டு போரெலாம் வந்தால் உனக்கு என்ன, மனசு அடக்கணும். அப்போது மனசை எப்படி அடக்கிறது அப்படின்னா, புறந்தூய்மை நீரான அமையும். வெளியில் க்ளீன்னஸ்ஸு லைஃபாய் டெட்டால் சோப் போட்டு தண்ணியில் அழுக்கு தேய் குளிச்சேன்னா போடும். புறந்தூய்மை, வெளியில் இருக்கிற க்ளீன்னஸ்ஸு நீரால் அமையும், தண்ணியில் அமைஞ்சிடும். அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். இன்டர்னல் பியூரிட்டிங்கிறது வாய்மை இருந்தால் தான் வரும். வாய்மைன்னா என்ன? எதை நினைக்கிறியோ அது தான் பேசணும். நீ என்ன பேசுகிறியோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கணும். இதுக்கு என்ன பேர்? மனம், மொழி, மெய். மனசு நினைக்கும், வாய் பேசும், மொழி, மனம், மொழி, மெய், உடம்பு அதன்படி ஆக்டிவில் இருக்கும். அப்போனால வாசா மகோச்சரம், மனம், மொழி, மெய்களால் லயப்பட்டு வாழ்வது. மனதுக்கண் மாசு இலனா, அப்போ மனசில் எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாமல் நீ இருக்கேன்னு அர்த்தம். அதனால் புறந்தூய்மைக்கு தண்ணி, அகந்தூய்மைக்கு மூணும் லயப்படுகிற ஒரு வாழ்க்கை. நினச்சதை பேசணும், பேசுகிற மாதிரி நடக்கணும், அவ்வளோதான். ஆத்ம தேவதையை கண்டறிய ஆழ்ந்த தியானம், சுய விசாரணை மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுவது அவசியம். ஒருவரின் விருப்ப தெய்வத்தை கண்டறிய நவாம்சத்தில் உள்ள காரகாம்சம் எனப்படும் ஆத்ம காரகத்தை பார்க்கலாம். மேலும் ஸ்ரத்தை, ஆசையின்மை மற்றும் விழிப்புணர்வுடன் கூடிய புத்தி போன்ற அடிப்படை குணங்களை வளர்த்து கொள்வது அவசியம் என்று ஔபனிஷதங்கள் கூறுகின்றன. இந்த செய்தி பற்றி விளக்கவும். ஒரு வெள்ளரி பழம் இருக்குது, அது சரியான டைம் வர்றபோது காம்பருந்து கீழே தானாக விழுந்துடும். அந்த மாதிரி நீ எந்த நிமிஷத்தில் பக்குவப்படணும்னு இருக்கோ அந்த நிமிஷம் தானாக வரும். ஒரு சித்தார்த்தன், அரசகுமாரன், கல்யாணம் ஆகி அழகான பழையெல்லாம் இருக்கான். அவனுக்கு அந்த நேரம் வர்றபோது அவன் ஞானத்தை தேடி போய் புதனாகி போயிடுறான். பட்னத்தார் கப்பல் கம்பெனி ஓனர் அந்த நேரம் வர்றபோது காதற்ற ஊசியும் மாறாது காணும் கடைவெளிக்கேன்னு ஒரு ஓலையை பார்த்து புத்தி மாறி போயிட்டு எல்லாத்தையும் விட்டுறாரு. ஓவர் நைட் விட்டுறாரு. சொத்து என்னாச்சு, கப்பல் என்னாச்சுலாம் பார்த்துக்கினா உட்காந்துருந்தார். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், அது தானாக வரும். ஒரு பழம்ன்றது தானாக தானே பழுக்கும். அதை தடி வச்சு பழுக்க வச்சா, இல்லை இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறாங்க மாம்பழத்தெல்லாம், அந்த ஒரு அஃபென்ஸ் கூட ஆகிப்போச்சு, கெமிக்கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்கன்ற மாதிரி. அது மாதிரிலாம் இருக்குது. தானாக வரணும். அந்த தானாக வர்றது எப்போ வரும்? கர்மம் கழிஞ்சால் வரும். ஒரு கல்யாணம் ஆகணும்னு இருக்கா, ஆயுத்து வலியும். குழந்தை குட்டி இருக்கணும்னு இருக்கா, ஆயுத்து வலியும். அண்ட் எதெல்லாம் இருக்கோ, பணம் வரணுமா வரும், போகணுமா போகும், மானம் வருமா, அவமானம் வருமா,
எல்லாம் இன்பம் வருமா துன்பம் வருமா எல்லாத்தையும் பார்த்துன்னே போகணும். ஸோ எல்லாத்துலேயும் அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு துணி நல்லா இருக்குன்னா நான் அதில் அழுக்கு இல்லை துவைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி உன்னை போட்டு துவைச்சி எடுக்கணும். இந்த உலக அனுபவங்களால் துவைச்சி எடுக்கணும். அப்போ உனக்கு எல்லாமே பொய்ன்னு தானாக தெரியும். அதை விட்டுவிட்டு நீ கற்பனையாக புக்கை படிச்சு விட்டு உலக மாயைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாயை உனக்கு புரியாது. மாயையில் அடி வாங்கணும், அப்போ தான் தெரியும். அதனால் எதுவுமே ரைட் இல்லை, எதுவுமே ராங் இல்லை. கல்யாணம் சரி, குழந்தை குட்டி சரி, பணம் சரி, வீடு சரி, கார் சரி, கூட்டு சரி, எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. தமிழ்நாள் கூட ஒரு பாட்டு இருக்கும், நீ சாட்சியம் மட்டுமே மனிதான் மனிதான், 2 வரி. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். பொம்மை இருக்குது, துணியை போட்டுறாங்க. துணிக்கு முன்னால் பொம்மைங்கள்லாம் இருக்கும், அதை கயிறில் பிடிச்சின்னுட்டு யாரோ ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அசின் தசாவதாரம் சினிமாவில் முகுந்தா முகுந்தா பாட்டுக்கு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பொம்மைங்க. நமக்கு பின்னால் இருந்து நம்மளை ஆட்டி வைக்கிறதுக்கு பேர் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டு தான் நிஜம், நாம் பொய். அதனால் அவங்க எப்படி நடத்தி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லைஃப் பயாலாஜிக்கல்லேருந்து ஸ்பிரிச்சுவலாக மாறுற காலம் தானாக தான் வரும். இப்போ நம்மலாம் பயாலாஜிக்கலாக இருக்கும். இப்போ உடம்பு, சாப்பிட்றது, சாணி போடுறது, குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் தான் நிஜம் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். இது எதுவும் நிஜம் இல்லை. வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். அதனால் இந்த உடம்புலேருந்து ஆத்மா பிரியணும். இந்த உடம்பு விட்டு ஆத்மா பிரிஞ்சாக்கா உடம்பு வேறு ஆத்மா வேறாக பிரிகிற ஒரு காலம் வரும். அது டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறாங்க. அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னால் தான் நீ ஞானி ஆவ. உடம்புன்னு இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு உள்ள அபிலாஷைகள், ஆசைகள், நிராசைகள் எல்லாமே இருந்து தான் தீரும். ஸோ உடம்பாரழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன் அப்படிங்கிறார். அதனால் தானாக தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். 26 ஜனவரி 1984 என் உடம்பு வேறு ஆத்மா வேறு பிரிஞ்சது இல்லையா. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. என்னால் தன்னந்தனியாக எந்த காட்டுக்கு வேணாலும் போக முடியும், தன்னந்தனியாக உட்காந்துருக்க முடியும். இன்றைக்கி ஒரு நாள் முடியுமா? இருட்டில் நடக்கிறதுக்கே நீ பயப்படுற. காட்டில் தன்னந்தனியாக சோறு தண்ணி இல்லாமல் நாள் கணக்கில் உட்காந்துருக்கணுங்கிறது உன்னால் முடியுமா? ஸோ எல்லாம் தானாகவே வரும். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ குலவித்தை கல்லாமல் பாகம் படும்ன்றாங்க. அது மாதிரி எந்த படிப்புமே தேவையில்லை. நீ அறிவாளியாக இருந்தாலையும், அறிவிலியாக இருந்தாலையும், படித்தவனாக இருந்தாலையும், படிக்காதவனாக இருந்தாலையும், பாமரனாக இருந்தாலையும், பெரிய பரம யோகியாக இருந்தாலையும், அதாவது அதனுடைய போக்கில் நடக்கும். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்குன்னு போகும். தலையில் எழுதின்னு தான் வரும். நமக்கு உள்ளது தானே வரும். நமக்கு உள்ளது தானே வரும். நமக்கு உள்ளது தான் வரும், அது தானாக தான் வரும். நீ தேடுறதுனால கட்சியிடும் சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் பி எ விட்னஸ். எது நடந்தாலும் சரி, நன்றி வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை. நல்லதையும் பார்க்காத, கெட்டதையும் பார்க்காத, அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. மானம் இல்லை, அவமானம் இல்லை, புகழ் இல்லை, இகழ் இல்லை, பேர் இல்லை, பெருமை இல்லை, எதுவும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்கோ தி விண்மில் ஆஃப் லைஃப் என்னவாங்க. வாழ்க்கை என்ற அந்த உலைக்கடத்தில் நீ புடம்போடப்படுகிற ஒரு காலம் வரும். அப்போ தானாகவே வரும். எங்கே 76 முடிஞ்சு 77 வரப்போகுது இன்னும் 2-3 மாதத்தில். அப்போ இந்த அனுபவத்தை யார் கொடுப்பாங்க? நீ தான் சம்பாதிக்கணும் இல்லையா. அனுபவம்ன்றது பார்சல் கட்டி கொடுக்குற மசால் தோசையா? நீ அதை அனுபவிச்சுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஸோ விதவிதமான அனுபவம் வரும். கிராமத்தில் பிறக்கணும், எங்கேயோ போய் ஹாஸ்டல்லேருந்து படிக்கணும், காலேஜுக்கு வரணும், அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வரணும், வேலை தெரிவிக்கணும், ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யணும், அப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வசதியாக இருக்கணும், அதுக்கப்புறம் கோயில் கட்டணும், உனக்கு எண்ணம் மாறும், காட்டுக்கு போகணும், திரும்பி வரணும், திருப்பியும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறது, புதுசாக வரணும். இப்படியே வாழ்க்கைன்றது அனுபவங்களுடைய தொடர்ச்சி. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். எதையும் அவாய்ட் பண்ணியிருந்தால் சிவசங்கர் பாபா ஞானி ஆக முடியாது. நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நல்லது, கெட்டது, மானம், அவமானம், சுகம், துக்கம், லஸ்ட், லவ். லஸ்ட் வேறு, லவ் வேறு.
லஸ்ட்ன்றது உடல் பசி, லவ்ன்றது காமம் அல்ல, காதல். காதல் கடவுள்கிட்டையும் வரும். அதனால் இதெல்லாம் நான் சொன்னால் உனக்கு புரியவா போகுது? அதனுடைய போக்கில் விடு, அதனுடைய போக்கில் விட்டுக்கினே வா. என்றைக்கான ஒரு நாளுக்கு ஞானி ஆவ. சரி, இந்த பிறவியில் ஆகலைன்னா என்ன? இந்த பிறவியில் வந்த அனுபவங்கள் உனக்கு அடுத்த பிறவிலையும் தொடர்றது தான் போகுது. இப்போ அடுத்த பிறவியில் ட்ரை பண்ணின்னு போ. ஸோ நீ தானாக தான் பழுக்கணுமே தவிர தடி கொண்டு பழுக்க வைக்க முடியாது. யாரும் ஞானி ஆக்கிட முடியாது. தலையில் துண்டு போட்டு காதில் மந்திரம் ஓட்டாங்க ஞானி ஆகிடுவான்றதெல்லாம் நம்பாத. அது சும்மா ஒரு ப்ரொடெக்ட், அவ்வளோதான். நீயாக தான் ஞானியாவ. உனக்கு குரு உனக்குள்ளேயே தான் இருக்கான். உலகத்தில் எல்லாருக்கும் குரு அவனுக்குள்ளே இருக்கான். இந்த வெளியில் பார்க்குற குரு இல்லையா, அது ஒரு படிநிலை, அவ்வளோதான். அது கிரியா குரு, காரண குரு, காரிய குருன்னுவாங்க. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. உள்ளுக்குள்ளே உன்னை இருந்து வழி நடத்துக்கிற ஒரு இருக்குது. மனதானே, மனதில் நின்ற கருத்தானே. அந்த மனதில் நின்ற கருத்தான் தான் உன்னுடைய குரு. ஸோ அவன் என்ன சொல்கிறானோ அதனுடைய போக்கில் உன்னுடைய வாழ்க்கை போய்ட்டு. பேரூராற்று படுவும் புனைன்றார். ஆற்றுல கட்டையை தூக்கி போட்டால் அந்த கட்டை எப்படியெல்லாம் போகுமோ அப்படி இந்த வாழ்க்கை என்ற இதில் வழங்குகின்ற பாடம் அதனுடைய போக்கில் ஒரு கட்டை மாதிரி நீ போயிட்டே இரு. யாரை பார்த்தும் பயப்படாத, யாரை பார்த்தும் சின்னவங்கன்னு நினைக்காத, பெரியவங்கன்னு யாரையும் நினைக்காத, சின்னவங்கன்னு யாரையும் நினைக்காத. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துன்னு போ. உனக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லாரையும் கடவுளுடைய ஒரு வடிவம்னு நினச்சி தொலை. அவன் கடவுளாக இருந்தால் உனக்கு என்ன இல்லை கிட்டேன்னா, உன்னை பொறுத்து மாத்திரம் அவன் தான் கடவுள்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்போ ஒன்றுமே ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. நோ எக்ஸ்பெக்டேஷன். கடவுள் சந்தோஷத்தை கொடுக்குறாரு, துக்கத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் கடவுளில் நீ பிடிச்சின்னு இருக்கல, நல்லா கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும் பிடிச்சின்னு. இந்த மாதிரி உலகத்தில் சில பேர் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, சில பேர் துக்கத்தை கொடுப்பாங்க. நீ அவங்கள கடவுளாக பார்க்க ஆரம்பித்தா இடறினும் தளரினும் அவனுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு ரெண்டுமே வரவே வராது. சாட் பூஜா என்பது சூரிய கடவுளான சூரிய பகவான் மற்றும் அவரது சகோதரி சாத்தி மையாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து மத பண்டிகையாகும். இந்த விழா வட இந்தியா மற்றும் நேபாளத்தில் மிகவும் பிரபலமானது. பக்தர்கள் சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பதாக இந்த விழாவை நடத்துகிறார்கள். இந்த செய்தி பற்றி விளக்கவும். தென்னிந்திய மக்கள் சாட் பூஜா செய்வதாக தெரியவில்லையே, இது பற்றியும் விளக்கம். ஒவ்வொரு இடத்துலையும் லோக்கல் கஸ்டம்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்மலாம் இருக்கோம், நம்ம பொங்கலுக்கு சூரியனை கும்பிட்றோமா, படையலெல்லாம் போட்டு அறுவடையில் வந்தெல்லாம் வச்சு சூரியனை உன்னால் தான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு. அதான மகர சங்கராந்தி, சூரியனுக்கு தான் அந்த படையிலையும் போடுறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் சாமியாருங்க அவங்கெல்லாம் காலையில் சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. அப்போ போய் காலை கழின்னு சூரியனை பார்த்து அவனுக்கு அர்க்கியம் விடுவாங்க, காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அதனால் வழிபாடுகள் என்பவை எல்லாம் லோக்கல் கஸ்டம்ஸ். அதனால் அதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் ஒன்றும் இல்லை. உங்கள் ஊரில் தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசு வச்சு நரகாசூரனை செலிப்ரேட் பண்ணுறீங்க. வடநாட்டில் அவங்க ராவண லீலான்னு சொல்லி 10 தலை ராவணனை வச்சு அவனை எரிக்கிறாங்க. அதான் அவங்க அந்த ஊர் தீபாவளி. அப்புறம் ராவணனை எரிக்கிறாங்களாம், நரகாசுரனை கொண்டாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களான்றதுலாம் அவங்கவுங்க விருப்பம் இல்லையா. இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் ராவணனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் அந்த நாட்டுக்கு நல்லதெல்லாம் செஞ்சான். அதனால் ஸ்ரீலங்காவில் போய் நீ ராவணன் ஏறினா உதைப்பான் அவனை. ஸோ லோகோ பின்ன ருசி, அவரவர் அனுபவம். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. லைஃப் இட் செல்ஃப் இஸ் செலிப்ரேஷன். ஒரு தீபாவளியை கொண்டாடணுன்னா டெய்லி தான் கொண்டாடலாம். பட்டாசு சிவகாசியில் ஆர்டர் கொடுத்தேன்னா வரப்போகுது, டெய்லி கொண்டாடு. உனக்கு இடங்கணும், மனசு இருக்கணும், பணம் இருக்கணும், பட்சணம் பண்ணணும், அது பண்ணணும், இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ, அவ்வளோதான். தீபாவளி பொங்கல் அதே தான். ஒவ்வொரு நாளுமே செலிப்ரேஷனாக வாடுறதுக்கு முடியும். அந்த பண்டிகைக்கு தான் போகணும். ஜவுளி கடையில் ராத்திரிலாம் போயின்னு காலையில் நின்று எனக்கு ஒரு 2 கோமனை துணிக்கு அவ்வளோ கூட்டம் ஒரு ஜவுளி கடையிலையும். தேவையில்லாததெல்லாம் இந்த ஜனங்க செய்கிறாங்க. எப்போ வேணால் துணி வாங்கு, எப்போ வேணால் பாயசம் பண்ணு, எப்போ வேணால் பட்டாசு வெடி. நான் எந்த பண்டிகையும் கொண்டாடுறதே இல்லை. அதுக்குன்னு என் லைஃப் ஓடாதியாக இருக்குது. ஏன்னா இது லைஃப் இஸ் செலிப்ரேஷன். பிடிச்சா சாப்பிடு, இல்லைன்னா இல்லை. அவ்வளோ. ரிஷி மூலம் நதி மூலம் என்பது ஒரு பழமொழியாகும். ஒரு நதி எங்கிருந்து உருவாகிறது என்று ஆராயாமல் அதை பயன்படுத்துவதைப் போல ஒரு ரிஷி எங்கிருந்து வந்தார், எப்படிப்பட்டவர் என்று விசாரிக்காமல்
அவர் சொல்லும் கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்வதை குறிக்கிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். ரத்னாகரன் ஒருத்தன் தான். அவன் காட்டில் போகிற எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவங்ககிட்ட ரிஷி சொல்கிறார், ஏன்பா இதெல்லாம் பண்ணுறேன்னு. என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்கிக்கிறாங்கன்னு போய் கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்றாங்க. சாமி நீ சொன்னது தான் கரெக்டு, நான் என்ன பண்ணோம் அப்படின்னு. எதிரில் இருக்கிற இது ராமான்னு சொல்லுன்றாரு. இவனுக்கு ராமம் வரல. எதிரில் என்ன ஆகுதுன்னா மரம்னு சொல்லுன்றாரு. மரம் 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 ஆகிப்போச்சு. அந்த தலைமையில் வான்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். ரத்னாகரனா இருந்தவன் தலைமையில் முளைச்ச புத்து தான் வான்மீகம். அவன் வால்மீகி ரிஷி ஆகி போயிட்டான். கண்ணை திறந்து பார்க்குறான். 2 அன்றில் பறவைகள் ஒன்று பிரிஞ்சுக்கிட்டு சோகமாகுது. இந்த ஏதோ சினிமா பாட்டில் ஜீன்ஸில் வருமே, அன்றில் பறவை. அன்றில் பறவை இரட்டை பிறவி, ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே. பார்த்த உடனே அவனுக்கு சோகத்தில் ராமாயண காவியம் வந்துச்சு. அப்போ ராமரும் பிறக்கலை, சீதையும் பிறக்கலை, ராவணனும் இல்லை, கும்பகர்ணனும் இல்லை. இந்த சோகத்தை பார்த்த உடனே வந்த கவிதை தான் அது. அப்போ ஒரு கொள்ளக்காரனாக இருந்த ரத்னாகரன் வால்மீகி ராமாயணத்தை எழுதுறானா இல்லையா? அதை எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் டெஸ்கில் வச்சுக்கின்னு கற்பூரம் காட்டி ஊதுவத்தி காட்டி எத்தனை 1000 பேர் ராமாயணத்தை கதை சொல்லின்னு உட்காந்துக்கிறான். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2000 வருஷமும் சொல்லின்னு தான் உட்காந்து இருக்கான். இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. புத்தருடைய காலத்தில் ஒருத்தன் தான், அங்குலி மாலைன்னு பேர். காட்டுக்குள்ளே யார் போனாலையும் அவங்க கட்டை விரலை வெட்டி கழுத்தில் மாலையாக போட்டுக்கும் சுற்றிக்கின்னு இருப்பான். சித்தார்த்தர் அவரை திருத்தி கொண்டாந்து அதுக்கப்புறம் புத்த மதத்தில் அவனை மாங்காக்கி நீ தனியாக போய் பிச்சை எடுன்றாரு. எல்லாரும் அந்த இனிமேல் அடிக்க மாட்டான்ற போது அவன் வந்து கேட்குறான், நான் எப்படி இருந்தேன், என்னை போய் இப்படி அடி வாங்க வச்சிட்டேன்னு சொல்கிறார். நீ எவ்வளோ பேருக்கு கஷ்டத்தை கொடுத்த, இந்த கஷ்டத்தை நீ கழிச்சாதான் என்னாலேயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றார். இப்போ உலகத்தில் அவனும் எந்த மாதிரி லைஃப்பில் இருந்தாலையும் ஒரு நாள் உலகத்தில் அவனும் கர்மாவை கழிக்க வேண்டியிருக்கும். அந்த கர்மா கழித்து முடித்த உடனே ஒரு அழுக்கு துணியை எப்படி பியூரிஃபை ஆகி போய்ட்டு நம்ம அதை இஸ்திரி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி கடவுள் உன்னை அணிந்து கொள்வதற்காக ஆசைப்படுவான். ஸோ உலகத்தில் யாரும் மகான் இல்லாமல் இல்லை, எல்லோரும் மகான்களும் இல்லை. அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வாழ்க்கையில் அது அழுக்கு வரும். அந்த அழுக்கெல்லாம் துவைச்சி சுத்தமான பின்னால் கடவுள் உன்னை அணிந்து கொள்வான். யாராக இருந்தாலும் இப்படி தான். அதனால் கடவுளை பற்றி சொல்கிற போது வினைக்கேடன் எனுமா போல் இதரப்பட்டாய் என்றார். நீ பண்ணிக்கிற தப்பு தண்டா எல்லாத்தையும் அழிச்சிடண்டா ரப்பர் வச்சு அப்படின்னு கடவுள் எதிரில் வந்து மயில் மேலே உட்காந்துன்னு இருக்காரு அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு. ஸோ உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு என்ன தெரியும்? எந்த பிறவியில் நீ எத்தனை பேர் கஷ்டப்படுத்தேன்னு உனக்கு எதாவது தெரியுமா? அதனால் அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு காலம் வரும். வினை களைவாய், வினை களைஞ்ச பின்னால் உனக்கு ஒரு பெரிய நிலை கிடைக்கும். நீ ரத்னாகரனாக இருக்கிறதும் உண்மை தான், வால்மீகி ஆகிறதும் உண்மை தான். ரத்னாகரனாக இருந்து செத்து போயிருந்தால் உன்னை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. வால்மீகி ஆனால் 2500 வருஷம் ஆனாலையும் கூட இந்த உலகத்தில் உன் பேர் ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் ஃபாலோ பண்ணி துளசிதாஸ் ஒரு ராமாயணம் எழுதுவார், கம்பர் ஒரு ராமாயணம் எழுதுவார், அத்தியந்த ராமாயணம், அந்த ராமாயணம், இந்த ராமாயணம், எக்கச்சக்கமான ராமாயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமும் இப்போது இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஆள் வந்து லக்ஷ்மணன் இது சந்தியாவந்தனம் பண்ணணும்னு போனாங்க. அங்கே வயசான ஒரு கழவர் உட்காந்துருந்தாராம். இதை பத்திரமா வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயருக்கு சொன்னாங்க, இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு. சூடாமணி வெளியே வந்த உடனே எங்கே மோதிரம் எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்தா நிறைய மோதிரம் இருந்துச்சான். என்னன்றாங்களாம், எவ்வளோ பேர் இங்கே வந்து போனாங்க, எத்தனை அனுமார் வந்துட்டாங்க, எத்தனை ராமர், எத்தனை சீதை வந்துட்டாங்க, அதில் எந்த அனுமானது எந்த மோதிரம் எனக்கு என்ன தெரியும், நீயே கண்டுபிடினாரா? அது மாதிரி இந்த உலகத்தில் விதவிதமாக அதே ஆளுங்க திருப்பி திருப்பி வர்றாங்க. எத்தனையோ விதமான ராமாயணங்கள் திருப்பி வருது, எத்தனையோ அதே கேரக்டர்ஸ் வர்றாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை நடிக்கிறவனும் வேறு. ஆர்எஸ் மனோகர் இருந்த வரைக்கும் அவன் தான் நடிச்சுன்னு இருந்தான். அதுக்கப்புறம் வேறு யாரும் நடிக்கிறதுக்கு வரல, அவன் ட்ரூப் அழிஞ்சு போச்சு. எம்ஆர் ராதா நடிச்சுருந்தார். அதுக்கப்புறம் எம்ஆர்ஆர் வாசு வந்தார். அதுக்கப்புறம் எம்ஆர் ராதா ரவி வந்தார். ஒரே ரத்த கண்ணீரை 3 பேரும் நடிச்சிருக்காங்க. இது மாதிரி உலகம் என்பது ஒரு நாடக மேடை. உனக்கு எப்போ எந்த வேஷம் கிடைக்குதோ அது நடிச்சு தொலை. பாத்திரங்கள் மாறுவது இல்லை, பாத்திரதாரிகள் மாறுகிறார்கள். The script never changes. சித்த மகா யோகி என்பது மகாயோகி என்ற சிறப்பு பட்டத்தால் அறியப்படும் ஒரு ஆன்மீக குருவை குறிக்கிறது.
குறிப்பாக அகஸ்தியர் போன்ற சித்த யோகிகள் அல்லது ஸ்ரீ சிவபிரபாகர சித்த யோகி போன்ற நவீன கால யோகிகள் இவர்கள் பூரண பிரக்ஞையுடன் இருப்பவர்களாகவும் யோகா மற்றும் ஆன்மீகத்தில் சிறந்த அனுபவம் உள்ளவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். இது பற்றி தங்களது அனுபவம். யோகான்னா இந்த பஸ்கி தண்டால் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க காலை இப்படி போட்டு கழுத்து மேலே காலை போட்டு இதெல்லாம் யோகான்னு நினைக்கிறீங்க. அது இல்லை யோகா. யோகா என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக இணைக்கிற. யோகா மீன்ஸ் ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ ஜீவாத்மா நாம், பரமாத்மா இருக்கான், இந்த ரெண்டையும் ஜோடி சேர்க்கறது இல்லையா, அதுதான் ஜோகி யோகி யோகா அப்படின்னு வரக்கூடிய விஷயம். இது யோகா என்பது எக்ஸசைஸ் கிடையாது. பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபாகமாக இருக்கும் வரை என்ற மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைவது, பிரிந்து இணைவது, தன்னைத்தான் புரிந்து கொள்வது, தரிசனம் செய்வது, இந்த உடல் ஆத்மாவை தரிசனம் செய்வது, இதுதான் யோகான்றது. ஸோ யோகிகள் என்றவங்க அந்த நிலையை அடைந்தவர்கள்னு பேர். சித்தர்கள் என்றவங்க இன்னுமே பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஏற்கனவே சித்தராக இருக்கிற ஒருத்தருக்கு அந்த உடம்பை விட்டு வேறு உடம்பு தேடுற போது இந்த உடம்பு நமக்கு சூட் ஆகும்ன்ற மாதிரி இருந்தால் இந்த உடம்புக்குள்ளே வந்துடுவார். அந்த உடம்பை விட்டுட்டு இந்த உடம்புக்குள்ளே வந்துடுவார். ஸோ சித்தர்கள் மார்க்கம் என்பது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. யோகிகள் மார்க்கம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து ஒன்றிணைக்கிற வைபவம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகி ஆகிறதுக்கு நீ பிரயத்தனப்படணும். சித்தர் ஆகிறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நல்லவனாக இருந்தால் உங்கள்கிட்ட யாராவது உட்காந்துக்குவாங்க. இதுக்கு முன்னால் இந்த ஒரு பேர் வேறையாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்த உடனே உன் பேர் வந்துடும். அந்த பேர் கூட யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்களாக சொரக்கா சாமி, பூசணிக்காய் சாமி, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்குவீங்க, அவ்வளோதான். அவங்க பேர்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. தெய்வீக ஆற்றல் என்பது உங்கள் செயல்கள், எண்ணங்கள் மற்றும் வீட்டின் சூழல் ஆகியவற்றின் மூலம் வரும். தூய்மையான எண்ணம், ஆன்மீக பயிற்சிகள், பூஜை, நல்லொழுக்கமான வாழ்க்கை மற்றும் நேர்மறையான சூழல் ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலம் தெய்வீக ஆற்றலை வளர்க்கலாம். இது பற்றியும் உங்களது அனுபவம் பற்றியும் விளக்கம். காட் லைக் குவாலிட்டிஸ்ன்னு இருக்குது. அன்பாக இருக்கிறது, வெறுப்பை விடுறது, கோபத்தை விடுறது, அறிவோடு இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, பொறாமையை விடுறது, இதெல்லாம் தான். அப்போது ஒரு காப்பின்னா என்ன, கொஞ்சம் டிகாஷனு, பால், சர்க்கரை, அந்த மாதிரி கடவுள்னா என்ன, இந்த குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸை நீ வளர்த்துக்கிட்டே வா. அன்பாக இரு, வெறுப்பை விடு, கோபத்தை விடு, பொறுமையாக இரு, அறிவை வளர்த்துக்கோ. இதெல்லாம் பண்ணால் நீ கடவுள் ஆகிடுவேன். கடவுள் என்பது ஏதோ மந்திரம் சொல்கிறதுனாலையோ, காட்டுக்கு போய் முடி வளர்த்துன்னு உட்கார்றதுனாலையோ, கையில் குச்சி வச்சுன்னு சுற்றுறதுனாலையோ வரவே வராது. அந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட வரணும். ஸோ கடவுள் என்பது என்ன, பார்க்கப்படும் பொருள் அல்ல. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ரெண்டு விஷயம் ஒன்றுக்கு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. சப்ஜெக்டிவிட்டின்னா என்ன, நீ அதுவாகவே ஆகிறது. ஸோ நீயே கடவுள் ஆகணும். அப்போ காட் லைக் வரணுன்னா என்ன பண்ணணும், கடவுளுடைய எல்லா நல்ல குணங்களும் உங்கள்கிட்ட வரணும். ராமருடைய தர்மம் மாறாத குணம் வரணும். ஒத்தையாளாக நின்று உலகத்தை ஆட்டி வைக்கிற கிருஷ்ணனுடைய அறிவாற்றல் உங்கள்கிட்ட வரணும். புத்தருடைய கருணை வரணும். இயேசுடைய தியாகம் வரணும். இப்படி எவ்வளவோ குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வர வர நீ தெய்வத்தை போல், காட் லைக், கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள் மாதிரி அப்படின்னா. அப்போ நீ கடவுள் மாதிரி நடந்துக்கணும். முதல்ல யூ ஹேவ் டு பிகம் அ ரோல் மாடல் ஃபார் காட். அதை விட்டுவிட்டு கையில் வில் அம்பு வச்சுக்கின்னு சுற்றின்னு இருந்தேன், புல்லாங்குழல் வச்சுன்னுட்டு நான் கிருஷ்ணன் ராமன் ஆகிட்டேன்னாக்கா ஒரு மாதிரி நான் கடவுள் மாதிரி ஒரு மாதிரி. என்னை பற்றி கூட ஒரு பாட்டு இருக்குது, ஒரு மாதிரி. எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய், புத்தம் புது மாதிரியாய் இருக்கின்றாய். அது மாதிரி இது மாதிரி என 1000 பேர்கள் சொன்னாலும் ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய். நீ உலகம் முழுதுக்கும் முன்மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய். நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு
புது மாதிரியாய் இருக்கின்றாய், புத்தம் புது மாதிரியாய் இருக்கின்றாய் நீ. ஒரு மாதிரிலேயே ரெண்டுக்குது இல்லை, ஒரு மாதிரி அப்படிங்கிறது. இன்னொன்று மாதிரி கணக்குன்றீங்க இல்லையா, எக்ஸாம்பிள், ரோல் மாடல், அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஒரு மாதிரியாக இருக்க போறியா, ஒரு மாதிரியாக இருக்க போறியா அப்படிங்கிறது. இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ். காலச்சக்கரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவை குறிக்காமல் காலம் சுழற்சி முறையில் மாறிக்கொண்டே இருப்பதை உணர்த்தும் ஒரு கருத்தாகும். இது ஹிந்து, பௌத்தம், சமணம் போன்ற இந்திய மதங்களில் நேரத்தை மீண்டும் மீண்டும் வரும் யுகங்களாக கருதுவதை அடிப்படையாக கொண்டது. மேலும் அஸ்ட்ரானமிக்கல் நிகழ்வுகள் மற்றும் நட்சத்திரங்களின் நகர்வுகளை கொண்டு ஒரு தனிப்பட்ட வாழ்வின் காலத்தை புரிந்து கொள்ளவும் இந்த காலச்சக்கரம் பயன்படுகிறது. வேதிக் சித்தாந்தா இவ்வாறு விளக்குகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். ஃபாரின்லலாம் வின்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொதுவான கடிகாரம் இருக்கும், ஒரு பிக் பென் அந்த மாதிரி. ஸோ ஒரு மணி நேரம் முன்னாடியே அந்த கடிகாரத்தை மாற்றுவாங்க. நீங்கள்லாம் உங்கள் வாட்சை மாற்றிக்கணும். அது மாதிரி டைமே பொய். உலகம் பூராவும் நீ அமெரிக்காவில் 4 டைம் ஜோன் இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் நியூயார்க்கில் ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்டனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் 5.5 மணி நேரம் வித்தியாசம்லாம் அமெரிக்காலேயே இருக்கும். இது பூராவும் ஜனங்க இப்போது சூரியன் முதல்ல எங்கே உதிக்குதுனாக்கா நியூசிலாண்டில் உதிக்குது அப்படின்வாங்க இல்லையா. அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் வரிசையாக வருதுன்றாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமும் மனிதர்கள் அவருடைய கற்பனைக்காகவும் அவங்களுடைய வசதிக்காகவும் உண்டாக்கிய விஷயங்களே தவிர அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. இப்போ நீங்கள் சைனாக்கெல்லாம் போனீங்கன்னா ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். நாங்கள்லாம் கைலாச யாத்திரை போகிற போது பார்த்துருக்கோம். வெடிகாலம் மாதிரி இருக்கும், அவ்வளோ பளிச்சுன்னே இருக்கும். ஸோ உலகம் பூராவும் நீங்கள் இந்த சூரிய உதயம், அஸ்தமனம் அதை வைத்து கொண்டு நீங்கள் இந்த நேரங்களை எல்லாம் கணக்கெடுக்கிறீர்கள். பாசிபிள் இல்லை. ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு நேரத்தில் இப்போ நம்மலாம் உட்காந்துக்கிறோம். இந்த நேரத்தில் அமெரிக்காவில் சூரியங்குது, எங்கே சந்திரன் வந்துச்சு, நாளைக்கு காத்தால சந்திரன் அங்கே போடுவோம் இருக்கும். இது எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு வாரை கண்டுபிடிக்கிறது, ஒரு டைம் செட் பண்ணுறதுங்கிறதே பொய்யான விஷயம். எதுவுமே நிஜம் கிடையாது. கிரகணம் பண்ணுறீங்க, அதுவே பொய் தான். எங்களுக்கே சொல்கிறாங்களே இந்த ஊரில் தான் கிரகணம் தெரியும், இந்த ஊரில் கிரகணம் தெரியாதுன்றான். இப்போ எதுவும் மாறுவதில்லை, மறைவதில்லை. பூமி, சந்திரன், சூரியன்லாம் சுற்றி வர்ற போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கிரகம் சுற்றி இப்படி வருது இல்லையா. அப்போ இது அதுக்கு தெரியாது, அவ்வளோதான்.
திருப்பரங்குன்ற விழா கோலம் மணக்கோலம் திருமணக்கோலம் திருப்பரங்குன்ற விழா கோலம் திருப்பரங்குன்ற விழா கோலம் குஞ்சரிக்கும் ஈசன் மகனாம் குமரனுக்கும் இந்திரன் மகளாம் குஞ்சரிக்கும் ஈசன் மகனாம் குமரனுக்கும் இன்பம் நிறைந்த கல்யாணம் இன்பம் நிறைந்த கல்யாணம் எங்கும் புகழும் கல்யாணம் மணக்கோலம் திருமணக்கோலம் திருப்பரங்குன்ற விழா கோலம் திருப்பரங்குன்ற விழா கோலம் திருமால் பிரம்மன் முதல் ஏனைய தேவர்கள் புடைசூழ சங்கரன் திருமால் பிரம்மன் முதல் ஏனைய தேவர்கள் புடைசூழ துங்க மலர் மாறி பொழிந்திடவே துங்க மலர் மாறி பொழிந்திடவே துலங்கிய கல்யாண வடிவழகன் மணக்கோலம் திருமணக்கோலம் திருப்பரங்குன்ற விழா கோலம் திருப்பரங்குன்ற விழா கோலம் जय रघुनंदन जय सिया राम भज मन प्यारे जय सिया राम जय रघुनंदन जय सिया राम भज मन प्यारे जय सिया राम आदि राम अनंत है राम
सतचित और आनंद है राम, हनुमान के स्वामी राम, दीनन के दुख हारी राम, मर्यादा पुरुषोत्तम राम, पूर्ण ब्रह्म सनातन राम, तुलसी सुत तुलसी के राम, करुणा कर भक्तों के राम, जय रघुनंदन जय सिया राम, भज मन प्यारे जय सिया राम। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி, சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.